இங்க மகாவ பார்க்கறதுக்காக ராஜலட்சுமி நேரா மகா வீட்டுக்கே ஐஸ்வர்யா கூட்டிட்டு போயிடுறாங்க. தனியா கூட்டிட்டு போய் மகா கிட்ட பேசவும் செய்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. நான் சூர்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேச வரல. ஆனா நீ அந்த வீட்டுக்கு வந்தா தான் அவன் மறைக்கிற உண்மை என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் இந்த பிரச்சனையை சரி செய்யவும் முடியும். அதுக்காக தான் உன்கிட்ட கேட்குற மகா, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இங்க மகாவ கையோட எங்க ஐஸ்வர்யாவும் கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துல இங்கே வந்து மகாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுக்கு இடையில அங்க வீட்டுல வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா, இங்க தன்னுடைய அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அனாமிகா. வீட்ல எல்லாமே இருந்துட்டு இருக்க நேரத்துல அனாமிகா வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரத பார்த்து எங்க தாத்தா பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வந்ததுமே நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கவங்க அதுக்கு பிறகு எங்க மகா மகா எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பிரச்சனையை நானும் கேள்விப்பட்டேன், இன்னும் மகா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, மகாவை கூப்பிடுறதுக்காக தான் ராஜலட்சுமி வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் என்ன ஆச்சு என்னன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பொண்ணு எப்படி வீட்டுக்கு வரும், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு உங்க பேர பிள்ளை, இப்படி தப்பு பண்ண பிள்ளைய எந்த பொண்ணு தான் ஏத்துப்பா, தனக்கு தெரியாம ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு குழந்தையும் கொடுத்துருக்காரு, இப்போ அந்த குழந்தைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு, இப்படியெல்லாம் செஞ்சிருக்க உங்க பேரனை எந்த பொண்ணு தான் இப்படி வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்க முடியும் சொல்லுங்க, இந்த இடத்துல யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு ஓடத்தான் செய்வா அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பேச, இதை கேட்ட தாத்தா பாட்டி எதுவுமே பேச முடியாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க அனாமிகாவுக்கு சித்ரா தேவி காயத்ரிக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி 4 பேர் சூர்யாவை அவமானப்படுத்தும் போது தான் நமக்கு நிம்மதியாவே இருக்கு. இத்தனை வருஷமா இந்த வீட்டில் அவன் தானே கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தான், இனிமே அவனுடைய கொடி இந்த வீட்டில் எப்படி பறக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு எங்க கௌதம் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதனால ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பக்கம் சங்கட்டமா இருக்கு. சூர்யாவை பத்தி பேசுறதும் மகாவை பத்தி இப்படி அவங்க பேசுறதும் தேவையில்லாத ஒரு விஷயம் நினைச்சிட்டு ஐஸ்வர்யா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கா. அப்ப இங்க சூர்யா அந்த குழந்தைய தூக்கிட்டு கீழேயும் வராங்க. மகா எங்க மகா எங்கன்னு அந்த குழந்தை கேட்டுட்டே வர, இதை வந்து சூர்யாவும் சமாளிச்சு கீழேயும் கொண்டுட்டு வராங்க. அப்போ அங்க உட்காந்துருக்க அனாமிகாவையும் அனாமிகாவோட அப்பாவையும் பார்த்துட்டு சூர்யா அப்படியே நிக்கிறாங்க. அப்போ உடனே எங்க அனாமிகா சொல்றாங்க, வந்த விஷயத்த பேசுங்கன்னு சொல்லிங்க கண்ணை காட்டு, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போகலான்னு தான் வந்தவங்க கிட்டன்னு சொல்லி அப்பதான் விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இந்த வீட்டுல எப்பொழுதுமே நீங்க உங்க பெரிய பிள்ளை சூர்யாவுக்கு தான் மதிப்பு மரியாதைன்னு எல்லாத்தையுமே அள்ளி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க. மற்ற 2 பேர பசங்களையும் அம்மூன்னு விட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. நாங்க இப்ப பேச வந்தது விஜய்க்காக பேச வந்திருக்கோம். விஜய்க்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிங்க கேட்கும் பொழுது இங்க காயத்ரி வந்துட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே உடனே அவங்க சம்மந்தியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட காயத்ரி அமைதியாக நின்றுட்டு இருக்க. உடனே இவங்க எதை பற்றி பேச வந்திருக்காங்க, இல்லை அனாமிகாவோட ஏற்பாடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி சித்ரா தேவி ஒரு பக்கம் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கள் கௌதம் வந்து கேட்கும் பொழுது சித்ரா தேவி அப்படியே வாய் அடக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அதுக்கு இங்கே நம்ம அனாமிகாவோட அம்மா இங்கே தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த வீட்டில் எங்கள் மாப்பிள்ளைக்குன்னு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது சொல்லுங்கள், உங்களால் முடிஞ்சா அவருக்குன்னு ஒரு கம்பெனி ஏற்படுத்தி கொடுங்க, எத்தனை நாள் இப்படி கல்யாணத்துக்கு பிறகும் அவர் வீட்டில் இருக்க முடியும், அவர் கவிதை எழுதுவார் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் நல்லாவே வந்துட்டு திறமையானவர் தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக என்ன பண்ண முடியும், இங்கே அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும்ல, இப்படி உங்கள் பையன் எம்டியாக இருக்காரு, அந்த ஒரு கம்பெனிக்கு அவர் தான் எல்லாமே அப்படின்ற பொறுப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இங்கே விஜய்க்கோ இல்லை கௌதம்க்கோ நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, சரி இவ்வளோ சொத்து இருக்குது, என் ஆளுக்கு ஒரு கம்பெனியை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது, உங்களால் முடியலைன்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் மாப்பிள்ளைக்காக எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் தாத்தா பாட்டி, இந்த நேரத்தில் இது அவசியமான ஒரு விஷயமா, எல்லாரும் சேர்ந்து தானே அந்த கம்பெனியை பொறுப்பாக நடத்திட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திடீர்னு இப்படி வந்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் அந்த கம்பெனியோட பொறுப்பெல்லாம் எப்படி நல்லா நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து தானே உங்கள் பேரை நின்றுட்டுருக்காரு, இந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே பரவிருக்குமே, நியூஸ் சேனல் வரைக்கும் போயிருக்கோம், அப்படி இருக்கப்போ எப்படி உங்கள் கம்பெனியை நம்பி எல்லாருமே ஆர்டர் கொடுப்பாங்க, கண்டிப்பாக அது நடக்க போகிறத இல்லாத விஷயம், அதே இந்த கம்பெனியோட எம்டியை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த அந்த இடத்துல சூர்யாவுக்கு பதிலாக விஜய் வந்தார்னா அந்த கம்பெனி ஒன்று வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாமே திறமையானவர் தான், முக்கியமாக அனாமிகாவுக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் படிக்க வச்சுருக்கோம், ஏன் அவளாலே அதை ரன் பண்ண முடியாதா, எங்கள் மகாவை விட அனாமிகா நல்லாவே செய்வான், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அது எங்களுக்கு நல்லதாக படம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே அனாமிகா சொல்கிறாங்க, எதுக்காகம்மா இப்போ அதை பற்றி பேசிட்டேன்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு இந்த குடும்பமும் எங்கள் குடும்பம் மாதிரி தானே, இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தானே, வெளியில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட எம்டியை மாற்றிட்டா அது நல்லது தானேன்னு சொல்லும்போது இங்கே சித்ரா தேவி பயங்கர கோபத்தோட, அது எப்படி இங்கே 2வது பையன் கௌதம் இருக்கும்போது விஜய்க்கு அந்த பொறுப்பை கொடுக்க முடியும், விஜய் வேணா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணட்டும், ஆனால் அதை தவிர்த்து எம்டி போஸ்ட் என் பையனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டி போஸ்ட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிற
பேசுகிறத பார்த்தா தாத்தாவும் பாட்டியும், போதும் நிறுத்துங்க, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம பசங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற நீங்கள்லாம் கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாத நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு அங்கே வந்திருக்க அனாமிக்காவோட அம்மா அப்பா அதிர்ந்து போய் எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க, நாங்கள் உங்கள் மேலே நிறைய மதிப்பு மரியாதை வச்சுருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படி வந்து பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சங்கடத்தை கொடுக்குதுன்னு எங்கள் பாட்டியும் சொல்ல, அதுக்கு இல்லைம்மா அப்படின்னு எங்கள் வாயை எடுக்க, இல்லை போதும், இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், எப்போ எந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், இதில் யாருமே தலையிட வேண்டாம், இதில் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே எடுக்கிறதுக்கு உரிமை யாருக்கும் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து இதில் பேசுகிறதுக்கு இதில் நாங்கள் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு எங்கள் பாட்டி தாத்தா சொல்லும்போது, என்ன பாட்டி என்ன இப்படி பேசுகிறீங்க, அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு எங்கள் அனாமிகா கேட்குறாங்க. இந்த வீட்டில் யார் என்ன தவறு பண்ணாலும் நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு உங்கள் பேரன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய நல்லவனா இந்த வீட்டில் நடிச்சுக்கிட்டு இப்போது முழு வில்லனாவும் மாறி வந்து நிற்கிறாரு. முக்கியமாக இவரால் இப்போ மகாக்கா வீட்டை விட போயிட்டாங்க. இவரால் இப்போ இந்த குடும்பமே கஷ்டப்படுது. அப்போது சொல்லப்போனால் அப்போது தப்பு பண்ண இவர் எல்லார் முன்னாடியும் நின்று மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு கூட இவர் தயாராக தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அனாமிகா சொல்லும்போது, இதை கேட்டே இங்கே நம்ம மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அதுக்கு காயத்ரியும் அனாமிகா சொல்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லும்போது, சரியான பாயிண்டை பிடிச்சு பேசுகிறாடா இவளும், இதுதான் சரியான நேரம் நினச்சேன். எங்கள் சித்ரா தேவியும் அனாமிகா பேசுகிறது தான் சரி, இந்த விஷயத்தில் இவ சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். இந்த தப்பு பண்ண சூர்யா எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுதுனதுக்கு இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு யார்கிட்டையுமே கேட்கலே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்லும்போது, தாத்தா பாட்டி அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. மன்னிப்பு கேளுங்க சூர்யா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அனாமிகாவும். இதை கேட்ட விஜய், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம் அனாமிகா அப்படின்னு சொல்லும்போது, எது தேவையில்லாத விஷயம், நான் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட என்னை நிற்க வச்சு ஏன் அந்த சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைகிட்ட சாரி கேட்க வச்சாரு. ஆனால் இப்போ எல்லாருடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இதே வீட்டில் இவர் சொகுசாக இருப்பார், மன்னிப்பு கூட கேட்கலன்னா என்ன அர்த்தம் இருக்குது, மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என்னுடைய அண்ணனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு இங்கே நம்ம விஜயும் சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் அனாமிகா காதில் வாங்கிக்காம இங்கே அனாமிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழகி பாப்பாவையும் பார்க்குறாங்க. எல்லாம் இந்த குழந்தையால தானே, இந்த குழந்தை என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததோ அன்னையிலேருந்து பிரச்சனை மட்டும்தான், ஒன்று இந்த குழந்தையால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது, இது மட்டும்தான் இந்த குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி, இங்கே உங்கள் குழந்தையால் யாருக்கும் பிரச்சனை வர வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு எங்கள் அனாமிகா சொல்கிறத கேட்டு, போதும் நிறுத்த அனாமிகா அப்படின்னு எங்கள் வாசலில் சத்தம் போடுறாங்க. மகா வந்து நிற்கிறத பார்த்த எல்லாருமே அதிர்ச்சியாக, இங்கே உள்ள வர மகா யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறேன், அவர் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், அவர் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு உரிமையை உனக்கு யார் கொடுத்தது, அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லும்போது, என்னக்கா என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. மகா இப்படி 24 மணி நேரத்தில் இந்த ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாலே நினச்சி வைத்தறிச்சல்ல எங்கள் சித்ரா தேவி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு எங்கள் மகா சொல்கிறாங்க, இன்னொரு வார்த்தை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசினேன் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, என்னக்கா அப்படி நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, நீங்களே அவர் பண்ண தவறுன்னு நினச்சி தானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனீங்க, இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க என்னக்கா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இங்கே பாரு அனாமிகா, அது புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம், இதில் தலையிடுறதுக்கான உரிமை உனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்ல, இது கேட்ட தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட எங்கள் மகாவை பார்க்க, மகா கிட்ட பக்கத்தில் ஓடி வந்து அழகி பாப்பா நிற்க, அப்போ எங்கள் மகா சொல்கிறாங்க, குழந்தையா ட்ரீட் பண்ண, அதை விட்டுட்டு பெரிய மனுஷங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்டையும் நடந்துக்கிட்டா அப்புறம் குழந்தைன்னு கூட பார்க்காம அதுக்கிட்ட நீ சாரி கேட்க தான் செய்யணும், இப்போ என்னமோ ஒரு பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி இந்த குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் சாரி கேட்க சொல்றியே, அப்போ நீ பண்ணது எதுவுமே தவறு இல்லையான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அப்படி நான் என்னக்கா தவறு பண்ணேன்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது, என்ன வேணாம் இந்த இடத்துல என்னை எந்த விஷயத்தையும் சொல்ல வைக்காத, நீ பண்ணாத விஷயம் எதுவுமே இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது அனாமிகா அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஏங்க உங்கள் பொண்ணுக்கு தான் அறிவு இல்லாமல் இந்த வீட்டில் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நடந்துட்டுருக்கானா, ஏன் உங்களுக்கும் கூடவா அறிவு இல்லைன்னு இங்கே வந்து அனாமிகாவோட அம்மா அப்பாவை பார்த்து கேட்கும்போது, வாய் அடக்கி பேசுங்க மகாக்கா, நானும் போனா போதன்னு விட்டுட்டு இருந்தா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு எங்கள் அனாமிகா கோவப்பட, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கே கூச்சப்பட்டு நிற்கணும், ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த வீட்டில் வந்து எம்டி போஸ்ட் வேணும், அப்புறம் இந்த வீட்டை விட்டு இவர் வெளியில் போகணும்னு இப்படி ஆளாளுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறீங்களே, அப்படி உங்களை பற்றி ஏதாவது நாங்கள் யோசிக்காமல் விட்டுருந்தோன்னா இந்நேரம் இந்த கல்யாணம் நடந்திருக்குமான்னு சொல்லி அனாமிகாவை பார்த்தோம். அனாமிகா அம்மா அப்பாவை பார்த்து மகா கேட்க, ராஜலட்சுமி அப்போ தான் கேட்குறாங்க, என்னாச்சு மகன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறாங்க, அவரோட 2 கோடி ரூபா கடனை அடைச்சதே இவர் தான், இவரால் தான் இப்போ இவர் சந்தோஷமாகவே இருக்கார், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நன்றியே இல்லாமல் இப்படி வந்து வீட்டில் வந்து நின்று பேசுகிறதுக்கெல்லாம் இவருக்கெல்லாம் எப்படி அதை மனசு வருதுன்னு சொல்லும்போது, என்ன அனாமிகா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள் ராஜலட்சுமி கேட்க, மொத்த விஷயத்தையுமே எங்கள் மகாவே சொல்ல, எங்கள்
அனாமிகாவோட அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்க கூடவே காயத்ரி கிட்ட கேட்குறாங்க, ஏன் காயத்ரி இந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நீயும் நடிக்கிறியான்னு சொல்லும்போது சத்தியமாக எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காத, ஆனால் மற்றவங்களை பற்றி பேசுகிறனா மட்டும் முதல்ல வந்து நில்லு அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜலக்ஷ்மி காயத்ரியும் திட்டி விடுறாங்க. இதெல்லாம் கேட்ட எங்கள் சித்ரா தேவியும் அப்படியே வாய் அடைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் சித்ரா தேவியை பார்த்து சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் எதை பற்றி பேசுகிற, அப்போது இதுலேருந்து உன்னுடைய கெட்ட எண்ணம் என்னன்னு நல்லாவே தெரியுது. உனக்கு பொறுத்த வரைக்கும் உன் பையனுடைய வாழ்க்கை முக்கியம். உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் பையன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? ஆனால் இந்த வீட்டில் நான் அப்படி யார்கிட்டையும் எந்த ஒரு பாகுபாடு வேற்றுமையும் காட்டினது கிடையாது. 3 பசங்களே என்னுடைய பசங்களாக தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீயும் காயத்ரியும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி எங்கள் ராஜலக்ஷ்மி திட்டமும் செய்கிறாங்க. இங்கே மகா வந்து நிற்கிறத பார்த்ததும், ஆமாம் நீ இந்த வீட்டை விட்டு போனில்ல, பின்ன எதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, நான் எப்போனாலும் வருவேன், இது என் வீடு, நான் எப்போனாலும் போவேன், அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையே. ஏன் இந்த வீட்டை விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் நினச்சதை நிறைவேற்றலாம்னு நினச்சிங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே உடனே அனாமிகா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சூர்யா தப்பு பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது, தப்பு பண்ணாருன்றது அவர் சொல்லி தானே தெரியும், ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். கண்டுபிடிச்சி இவர் மேலே தப்பு இல்லைன்றதை உங்கள் முன்னாடி நான் நிரூபிக்காமலும் விட மாட்டேன். அது வரைக்கும் இவரை பற்றியோ இல்லை அழகி பாப்பாவை பற்றியோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தவறாக பேசுனீங்கன்னா அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா அழகியை கூட்டிகிட்டு உள்ளே போக இதெல்லாம் பார்த்து சூர்யா வியந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, நானும் உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் சூர்யாக்கிட்டேயே பணத்தை வாங்கி உங்கள் கடனை அடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யாவோட எம்டி போஸ்ட்டையே காலி பண்ணுற அளவுக்கு இந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா பாட்டி உள்ளே போக, நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அனாமிகா, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இப்படி தான் எங்கள் அண்ணன் கிட்டே பேசுகிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சோ தெரியல, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீ தான் வெக்கப்படணும், குறுகி நிற்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயம் வந்துட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. எங்கள் எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்கிறது அனாமிகாவோட அம்மா அப்பாவும் தான். அதுக்கு பிறகு எங்கள் காயத்ரியும் இந்த விஷயத்தை என்கிட்டயாவது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, உன்னால் நானும் ராஜலக்ஷ்மி அக்கா கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு எங்கள் அனாமிகா மேலே கோவப்பட்டு காயத்ரி உள்ளே போக, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் மகா சொல்லி தான் மொத்த கடனையும் இந்த சூர்யா அடைச்சாரு, ஆனால் இந்த விஷயத்த நானும் உங்ககிட்ட சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்ல, என்னம்மா எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லாமல் விட்டுட்டேன், கடைசியில் நானும் அசிங்கப்பட வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பாவை அனுப்பி வச்சுட்டு எங்கள் அனாமிகா யோசனையில் இருக்க, நல்ல பொண்ணு தாம்மா நீயும், உனக்கு 2 கோடி ரூபா கடனை எங்கள் சூர்யா தூக்கி கொடுத்துருக்கான், ஆனால் நீ அவனோட எம்டி போஸ்ட்டுக்கு அடி போட்டுட்ருக்க, நானும் இங்கே கௌதமாவது அதில் ஆசைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் 2 கோடி ரூபா பணத்தை வாங்கின உனக்கெல்லாம் ஒரு ஆசை வருதுன்னா உன்னெல்லாம் நீ எல்லாம் பேராசை படித்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி எங்கள் சித்ரா தேவி இன்னமும் அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. மொத்த குடும்பத்தை முன்னாடியே நிற்கிறேன் எங்கள் அனாமிகா, கொத்து சாவி நம்ம பக்கம் வந்துடும், அங்கே இருக்க அந்த ஆஃபீஸ் நம்ம பக்கம் வந்துடும், இந்த வீட்டையே மொத்தமாக கட்டி ஆளலாம்னு நினச்சேன், எனக்கு இப்போ மகா கொடுத்த திருப்பி கொடுத்த அடியே தாங்கிக்க முடியலைன்னு நினச்சி இங்கே வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க எங்கள் அனாமிகாவும்.